ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகலாம். நம்ம கார்டன் பார்த்துக்கிட்டே ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம். என்னென்னா, இப்போ நம்ம வீடியோலாம் வியூஸே போகிறதில்ல, ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்குறதே கிடையாது. ஏன்னு தெரியல, திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு. வியூஸ் போகாமல் நின்று போயிருக்குது. நான் நிறைய வீடியோங்கள்லாம் எதனால் வியூஸ் போகலன்னு பார்த்தேன். இப்போ நிறையா ட்ரெண்டிங்கில் அந்த வியூஸு போகலைங்கிற வீடியோ தான் நல்லா போய்கிட்டு இருக்குது. போகலைங்கிறத பற்றி போடுறத வச்சு தான் நிறையா போகுது. இப்போ அந்த வீடியோலாம் நம்ம பார்த்தா என்னென்னா, உங்களுக்கு திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சினாலும் நீங்கள் மனம் தளராமல் போட்டுக்கிட்டே இருங்க, நம்மளுக்கு வீடியோ போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பெரிய வீடியோ போட்டால் சுத்தமாக வியூஸ் போகிறதில்ல. இப்போ ஷார்ட்ஸ் போட்டால் ஓரளவு போகுது. நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஒருவேளை அதனால் கூட எனக்கு வியூஸ் போகலையோங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது, என்னோடய தப்பு நீங்களும் பண்ணிடாதீங்க. ஏற்கனவேவும் அந்த தப்பு பண்ணிட்டேன் நான். பழைய வீடியோ, அதாவது பழைய சேனல் திடீர்னு ஸ்டோரேஜ்னு காமிக்கவும் நான் டக்குன்னு ஸ்டோரேஜ் கிளியர் பண்ணணுன்னு போய் வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். அதெல்லாம் எங்கள் வீடியோ, நம்ம வீடியோ தான்ன்றது தெரியாமல் கூகுளில் போய் அதை டெலீட் பண்ணதுனால ஃபஸ்ட்டு என்னோடய வீடியோவை நான் இழந்துட்டேன், என்னோடய சேனலை இழந்துட்டேன். பிறகு மறுபடியும் சரி கொஞ்ச நாள் அதை எடுக்கலான்னு முயற்சி பண்ணேன். என்னால் எடுக்க முடியல. சரி, ஒரு ஆள் வச்சு யூடியூப்பில் கேட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் நம்மளுக்கு இப்போதைக்கு முடியலை. இப்போ எடுக்கணும்னு நினச்சிட்ருக்குறேன். நம்ம சேனல், பழைய சேனலையும் எடுத்துடுவேன். இருந்தாலும் இந்த சேனல் நம்மளுக்கு போகாமல் இருக்குது போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் அந்த ஒரு வேளை நான் பண்ண அந்த தப்புனால் கூட இப்போ நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் சொல்கிறேன். நிஜமாக என்ன விஷயம், எதனால் என்னோடய வீடியோ போக மாட்டேதுன்னு தெரியல. நல்லா போயிட்டு இருந்தது தான். தினமும் ஒரு 100 வியூஸாவது போயிடும், அந்தளவுக்கு வந்துக்கிட்டு இருந்த வீடியோவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக 0வில் தான் நிற்குது. நான் போட்டேன்னா 0வில் தான் நிற்கும். அதை என்ன பண்ணுவேன், மறுநாள் ஷார்ட்ஸ் போடும்போது அதில் நம்ம இந்த வீடியோவை எடுத்து கொடுத்து அதில் தான் பார்க்குறாங்க. சரியா, ஒரு 4 வியூஸ், 5 வியூஸ், 3 வியூஸ் அது மாதிரி தான் வருது. ஃப்ரெண்ட்ஸுங்க வீடியோ பார்க்குறதில்ல. எதனாலன்னு தெரில. இது நான் பண்ண தப்புனால யூடியூப்காரங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கலையா என்னோடய வீடியோவை, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. நான் பண்ண தப்பை அதனால தான் வீடியோ போகல, அதனால தான் யூடியூப்காரங்க என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நான் பண்ண தப்புக்கு சாரி, மன்னிப்பு கேட்குறேன். திரும்பவும் நான் அதை தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறேன். அதனால் என்னோடய வீடியோவை கொஞ்சம் க்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு யூடியூப்காரங்கிட்ட கேட்டுக்கிறேன். இப்போ இந்த வீடியோ நான் போடுறேன். அந்த தப்பு என்னன்னு நான் இப்போ சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லைங்க, நான் கம்பெனிக்கு போகிறதுனால விடிய காலையிலே எழுந்து நான் என்னோடய வீடியோவை அப்லோட் பண்ணி ஷெட்யூலில் போட்டு வச்சுடுவேன் உங்களுக்கு வர்றதுக்கு. அப்படி போடும்போது ஒரு நாள் எடிட் பண்ணாத வீடியோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன். 2 நாள் தொடர்ந்து அது மாதிரி நடந்துடுச்சு. அதனால் நாம் தான் அன்லிஸ்டலில் வச்சு தானே போட்டிருக்கோம், பப்ளிஷ் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு இதில் டெலீட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணேன். அதனால் கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நான் என்னோடய வருத்தம். அதனால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.